இன்று நடைபெறவிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் இன்றைக்கு தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க. அதேபோல் வேலூரில் தெரியாமல் 171 பேர் இன்றைக்கி தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை கூட தெரியாமல் வேலூரில் 171 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். டிஎன்பிசி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வை கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வேறு அண்மையில் கொடுத்துருக்குறாங்க. யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் இருந்தால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது.